Greeting you in the name of the Lord Jesus. இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சுல நம்மளோட இந்த குட்டி வீடியோ காரணம் நிறைய ஊழியங்கள் இருந்ததுனால வர முடியல. ஸோ இன்னைக்கு உங்களோட கூட சேர்ந்து நான் பேச வந்திருக்கிற காரியங்கள் தலைப்பு என்னன்னா, உன் வனாந்திரத்தில் இருந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம். நிறைய நேரத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய காரியங்கள் இருக்கும். அதாவது நான் சொல்றது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே இது இருக்கும். ஒரு பெரிய வனாந்திரத்தின் வாழ்க்கை இருக்கும்ல. சோ இன்னைக்கு இத காரியத்தை குறித்து பேச ரெண்டு விதமான வனாந்திரத்தை ஒரு கிறிஸ்துவ ஃபேஸ் பண்ணுவோம். ஒன்னு ஆவிக்குரிய வனாந்திரம், ரெண்டு ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய வனாந்திரம். ஆனா ஆவிக்குரிய வனாந்திரத்தை நான் இன்னும் வேற ஒரு நாள் நான் உங்களுக்கு அதை டீச் பண்றேன். பட் இன்னைக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது அப்படின்னா, பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களுக்கு பேசுறேன். நிறைய நேரத்துல நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லாத நேரத்துல நம்ம துவண்டு போகிற ஒரு அனுபவம் நமக்கு வந்துடும். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தாய்மார், தகப்பன்மார், அண்ணன், அக்கா, தங்கச்சிங்க எல்லாருக்கும் ஒரு அண்ணனா ஒரு தம்பியா உங்களை பார்த்து நான் சொல்ற ஒரு வார்த்தை, உங்களோடு கூட நிக்கிற ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பொருளாதாரம் மாறணும்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும், தேவ சமூகத்திற்கு நீங்க முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பைபிள்ல ஒரு ரொம்ப அழகான ஒரு ரெண்டு கேரக்டர் உங்களோட மத்தியில நான் பேச விரும்புறேன். முதல்ல சாரியபாத் என்னும் ஒரு விதவை, ரெண்டாவது எலியா என்னும் ஒரு தீர்க்கதரிசி. இவங்க ரெண்டு பேர் நீங்க பைபிள்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அழகா ஒரு காரியங்கள் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, அவ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா, என் வாழ்க்கையால வனாந்திரத்தின் வாழ்க்கையா இருக்குது, சாப்பாட்டுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறா. அப்படி நினைக்கும் போது டப்புன்னு ஒரு பெரிய மிராக்கிள், டப்புன்னு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னன்னா எலியா வராரு. நீங்க பாருங்களேன், நீங்க நிறைய நேரத்துல இன்னைக்கு நான் இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்றேன், என்னைக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களோட உண்மையான ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமென். ஆமா, என்னைக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் ஒரிஜினல் பிளஸிங் உங்களுக்கு. அன்னைக்கு சாரியபாத் இதை சொல்லுது, என் கிட்ட இருக்கிற கொஞ்சம் கையளவு மாவையும் எண்ணெயை வச்சு ஒரு அடைய செய்து சாப்பிட்டு நானும் என் பிள்ளைய செத்து போயிடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா நீங்க கீழே இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, எலியா சொல்ற அந்த முதல்ல எனக்கு தாமா, நான் சாப்பிட்டுட்டு உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்கிறாரு. பஞ்ச காலம் தீர்கிற வரைக்கும் கையில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம படிக்கிறோம். அவ வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா, ஏன்னா வனாந்திரம் தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சா. ஆனா உங்களுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது, ஆண்டவர் இந்த வனாந்திரத்துல ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவளுக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லி. முதல் பொக்கிஷம் என்ன தெரியுமா? தேவன் அவள் வீட்டில் வசிக்கிறார் என்பதை காட்டினார். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறாருன்னா சும்மா போயிட முடியாது. ஒரு நல்ல கேரக்டர் வைஸ் இருந்தா தான் போவாரு. முதல்ல அவர் போனதுக்கு காரணம் அந்த வீட்டுல தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி. உங்க ஆசீர்வாதம் வளரணும்னா உங்க வீட்டுல ஆண்டவர் இருக்கிறாரா? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, தேவ சமூகம் உங்க வீட்டுல இருக்குதா? இந்த ரெண்டு காரியம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்ற 100% முடிஞ்சு போன உங்க வாழ்க்கையை துவக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு. ரெண்டாவது காரியம், இந்த வனாந்திரம் நிரந்தரம் அல்ல, இந்த வனாந்திரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த பொக்கிஷம் உங்க வாழ்க்கையில உங்க கண்கள் பார்க்காத ஆசீர்வாதமா இருக்கும். உங்க சந்ததி அதை தொட்டு பார்க்கிறதை போல நீங்களும் உங்க சந்ததியும் விதைக்கிறது மாத்திரமல்ல, அறுக்கிறது மாத்திரமல்ல, அந்த கனியை நீங்க சாப்பிடுவீங்க, புசிப்பீங்க, தெய்வத்தை மகிமைப்படுத்துவீங்க. இதை பார்க்கிற அன்பு வாலிப தம்பிமார், தங்கச்சிமார்களுக்கு நான் கடைசியா சொல்றேன், சோர்ந்து போகாதீங்க. இந்த வனாந்திரம் உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு அடுத்தபடியாக அது போய் சேரும். Thanks for watching this. God bless you. See you all in the next video very soon. Love you all.